Hi students, welcome to KC Botany. நாம் இந்த வீடியோல 11th zoology அதாவது pure science ஸ்டூடெண்ட்ஸ்க்கான zoology quarterly exam important 5 mark, 3 mark and 2 mark questions தான் பார்க்க போகிறோம். ஸோ மினிமம் நீங்கள் இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிருப்பீங்க, படிக்கலனா இதெல்லாமே படிச்சு வச்சுருங்க. ஆல்ரெடி நம்ம வந்து பாட்னி அண்ட் பயாலஜிக்கு எல்லாமே அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ இது எல்லாமே எப்பவுமே ரீசெண்டாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ். அது மட்டும் இல்லாமல் 11th பொறுத்த வரைக்கும் புக் பேக் கொஷின் ஃபஸ்ட்டு படிங்க. அதுவும் பயாலஜியில் குறிப்பாக புக் பேக்கு, நமக்கு புக் பேக் தான் நிறையா கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே படிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா படித்து வச்சுருங்க. ஸோ ஃபஸ்ட்டு 5 மார்க்ஸ் பாருங்கள். லெசன் 1 சரிங்களா? இதில் இந்த பாரம்பரிய வகைப்பாட்டு கருவிகள் இதெல்லாமே என்ன பண்ணுறங்க அப்படின்னா நல்லா படித்து வச்சுருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் லெசனு இதில் பார்த்தீங்கன்னா முதுகுநாணற்றுவை அதுக்கான வேறுபாடு படிச்சிருங்க. அதேமாதிரி தொகுதி எதனாச்சும் தொகுதி உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தொகுதி எதனாச்சும் இருந்துச்சுன்னா அதை படித்து வச்சுருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் லெசனில் பார்த்தீங்கன்னா இந்த எபித்திலியம் அதோட வகை, தசத்திசுவோட வகை, இதுதான் நிறைய டைம் கேட்குறாங்க. அது நல்லா படிச்சிருங்க. 4th லெசனை பொறுத்த வரைக்கும் தவளையை பற்றி முடிஞ்ச அளவுக்கு எது படிக்க முடியுமோ படிச்சிருங்க. தவளையோட தேரைக்கும் உள்ள வேறுபாடு, தவளையோட பொருளாதார முக்கியத்துவம், அதோட சுவாச முறை, இதெல்லாமே என்ன பண்ணுறேங்க நல்லா படிச்சிருங்க. ஸோ 5th லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த 2 5 மார்க்ஸை நல்லா பாருங்கள். வாய்க்குழி உணவு செரித்தல், சிறுகுடலில் உணவு செரித்தல். 6th லெசனில் பொறுத்த வரைக்கும் ஆக்சிஜன் கடத்தலில் சிக்கல், புகைப்படத்தில் ஏற்படும் விளைவு, அந்த உட்சுவாசம் வெளிச்சுவாசம் இதெல்லாமே இருக்கும், அதெல்லாமே படிச்சிருங்க. 7th லெசனை பொறுத்த வரைக்கும் இரத்த வெளியணுக்களின் வகை, இதய துடிப்பு, இதய நுரையீரல் உயிர்ப்பித்தல், சுற்றோட்டத்தோட கோளாறு, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கடுத்து 8th லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த 2 5 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணுறங்க நல்லா படிச்சிருங்க சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு இது எல்லாமே ரிப்பீட்டடாக என்ன பண்ணுங்க பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸு. ஸோ 3 மார்க்ஸு சாப்டர் 1 ஸோ 2 மீடியமும் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எந்த மீடியமோ அதை நீங்கள் வந்து ஜூம் பண்ணி பார்த்துங்க, கொஞ்சம் சைஸ் பெருசாக தெரியும். ஸோ 3 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த சார்லஸ் டார்வினோட பங்கு, மனிதனோட வகைப்பாட்டு படிநிலை, பெயரிடுவதற்கான அடிப்படை விதி, இது எல்லாமே நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து சாப்டர் 2 பொறுத்த வரைக்கும் இந்த 2வது கேள்வி 3, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின்ஸ், இது எல்லாமே என்ன பண்ணுங்கள் நல்லா பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் 3 தான் கொடுத்துருக்கோம், 3மே நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து 4th லெசன். ஸோ 4th லெசனில் இந்த 5th கொஷினு, அதுக்கடுத்து 3rd கொஷினு, அதுக்கடுத்து 2nd கொஷின்ஸ், இது எல்லாமே நல்லா பாருங்கள். ஃபஸ்ட் கொஷின்ஸ் இது எல்லாமே என்ன பண்ணுங்கள் நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து 5th லெசனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷினு, அதுக்கடுத்து 4th கொஷினு, மற்றது எல்லாமே 2nd கொஷின்ஸ், இது எல்லாமே என்ன பண்ணுங்கள் பாருங்கள். மற்றது படிக்க முடிஞ்ச அளவுக்கு படிச்சிருங்க. அதுக்கடுத்து 6th லெசனில் 4 இருக்குது, 4மே என்ன பண்ணுறேங்க நல்லா படித்து வச்சுங்க. இதில் எது வேணாலும் என்ன பண்ணலாம் கேட்கலாம். இந்த மெட்கிமோகுலமின்லாம் நிறைய டைம் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. அதேமாதிரி 7th லெசனை பொறுத்த வரைக்கும் இதுலேயும் 3 கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம், 3மே நல்லா படிச்சிருங்க. ஸோ 8th லெசனை பொறுத்த வரைக்கும் அந்த 2வது கேள்வி, அதுக்கடுத்து 4th கொஷின், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம், இது எல்லாமே பார்த்துருங்க. அதேமாதிரி சிறுகிணத்தோட நீள்வெட்டு தோற்றம், இது எல்லாமே 3 மார்க்ஸு கேட்கலாம் சரிங்களா? அதை பார்த்துருங்க. ஸோ அதுக்கடுத்து ஃபைனலாக 2 மார்க்ஸ் இங்கே வந்து நிறையா இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களால் என்னென்ன 2 மார்க்ஸ் வந்து படிக்க முடியுதோ அது எல்லாமே என்ன பண்ணுங்கள் பாருங்கள். அட்லீஸ்ட் நான் சொல்கிறத வந்து என்ன பண்ணி வச்சுங்கன்னா மார்க் பண்ணி வச்சுங்க. இதில் இந்த ஃபஸ்ட்டு, 3rd, அதுக்கடுத்து 6th கொஷின்ஸ், இது எல்லாமே நல்லா பாருங்கள். அதேமாதிரி 8th கொஷினு, அதுக்கடுத்து 2nd லெசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2nd கொஷினு, 3rd கொஷின்ஸ் வந்து நல்லா பாருங்கள். 4th கொஷின்ஸ் வந்து நல்லா படித்து வச்சுங்க. அதே மாதிரி இந்த முதுகுநாணையோட படம் வரைஞ்சி பார்த்துருங்க. அதுக்கடுத்து 3rd லெசனை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே முக்கியம்தான். 2nd கொஷினு, 3rd கொஷினு, அதுக்கடுத்து 5th கொஷின்ஸ், இது எல்லாமே முக்கியம், நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து 4th லெசனை பொறுத்த வரைக்கும் நிறையா இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு கொஷினு, அதுக்கடுத்து 3rd கொஷினு, 5th கொஷினு, அதுக்கடுத்து 7th கொஷினு, அதுக்கடுத்து 8th கொஷினு, 10th கொஷின், இது எல்லாமே நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து 5th லெசனு. ஸோ 5th லெசனில் ஃபஸ்ட்டு கொஷின் நல்லா படிச்சுங்க, 3rd கொஷினு, 5th கொஷின்ஸு, 6th இதெல்லாம் ஈஸி தான். அதுக்கடுத்து 7th கொஷின்ஸ் வந்து நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து 6th லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு கொஷினு, 2nd கொஷின்ஸ் நல்லா பாருங்கள். இங்கே 5 தான் கொடுத்துருக்கோம், அதனால் முடிஞ்ச அளவுக்கு 5மே படிச்சிருங்க. அதுக்கடுத்து 7th லெசனில் கொஞ்சம் நிறையா இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு கொஷினு, 4th கொஷினு எல்லாமே நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து 6th கொஷினு, 7th கொஷினு, 9th, 10th கொஷின்லாம் என்ன பண்ணுங்க நல்லா படிச்சு வச்சுங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 8th லெசனில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் கொஷின்ஸ் நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து 2nd கொஷினு, இந்த 5th கொஷின், இதெல்லாம் நல்லா படிச்சிருங்க. அதேமாதிரி 6th கொஷின்,
அதுக்கடுத்து 8th 9th ஸோ இதெல்லாமே என்ன பண்ணுங்கள் நல்லா பாருங்கள். ஸோ மினிமம் இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். இந்த வீடியோ அந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி ஒரு சில மாடல் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே வீடியோ லிஸ்ட்டில் இருக்குது. அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும்னா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.